ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஜூன் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் திங்கள் முதல் ஞாயிறு வரை என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மேஷராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டமமாக ஆரம்பிக்குது. திங்கட்கிழமை காலை 8:50 திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ராத்திரி 8:10 வரைக்கும் சந்திராஷ்டமம். அதாவது ஜூன் 9ஆம் தேதி காலை 8:50 ஜூன் 11ஆம் தேதி இரவு 8:10 வரைக்கும் திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்களும் சந்திராஷ்டமம். ஐயா, சந்திராஷ்டமம்னா எதனா கெடுதல் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் பெரிய கெடுதல் இருக்காதுங்க. சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் பெரிய கெடுதல்களை தராமல் மற்ற கிரகங்கள் ராசி வலுவாக இருக்கிறது, ராசி சுக்கிரனோட வலுவாக இருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்காது. இருந்தாலும் முக்கியமான முடிவுகளை இந்த வாரம் திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்களும் ஒத்தி வைத்து விட்டு அதற்கு பிறகு ஒரு 4 நாட்கள் வருது இல்லையா, அந்த 4 நாட்களில் நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். வேலை தொழில் அமைப்புகள், வியாபார அமைப்புகள்லாம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலேயும் கொஞ்சம் நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்பு, பெரிதாக எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் கண்டிப்பாக இருக்காது. ஆகவே முறையாக நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது. அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வாரம் கண்டிப்பாக பெரிய கெடுதல்கள் இந்த வாரம் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் 3 நாள் சந்திராஷ்டமம் கூட அது நல்லதாகத்தான், சுப சந்திராஷ்டமமாகத்தான் அமைந்திருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் இந்த வாரம் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதாவது புதன்கிழமை இரவு 8:10, புதன்கிழமை ராத்திரி 8:10, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 2 நாள் முழுக்க சந்திராஷ்டமம், சனிக்கிழமை காலையில் 5:38 இப்போது சந்திராஷ்டமம் முடிகிறது. ஆகவே வியாழன், வெள்ளி இந்த 2 நாட்களும் சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு குருவின் பார்வையில் சந்திரன் 8ல் மறைவார்ன்றதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. ஆனாலும் இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த வாரத்தில் மட்டும் அடுத்தவங்களை நம்புறதுன்றது எதுக்கும் தேவையில்லாத ஒன்று. யார்ட்டையும் பணம் கொடுக்கல் வாங்கல், ஒருத்தரை நம்பி ப்ராமிஸ் பண்ணுறீங்க அல்லது ஒருத்தருக்கு கேரண்டி கையெழுத்து மாதிரி ஒன்று போடுறீங்க, இவர் தரலைன்னா நான் தரேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய அமைப்புகள் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். மற்றபடி இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. சிலருக்கு நற்பொருள் சேர்க்கை என்று சொல்லப்படக்கூடிய குடும்பத்துக்கு எதனா பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 11ஆம் இடத்துல சனியும் 2ஆம் இடத்துல குருவும் இருக்கிறதுனால வேலை தொழில் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள்ல தான் இருக்கும். குடும்பத்தில் கூட பெரிய பிரச்சனைகள் இருக்காது. 7ஆம் இடத்துல சந்திரன் ஆரம்பத்தில் நல்ல வலிமையாக இருப்பதால காதல் வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது இருக்கிறது. காதலன் காதலி உறவுகள் கூட மன கஷ்டத்தோடு போகாமல் ஓரளவிற்கு நல்லவைகளை தரக்கூடிய ஒரு நிம்மதி, சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்குதுங்க. அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசியில சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் சந்திராஷ்டமம். சனி ஞாயிறு, அதாவது 14/6 ஜூன் மாதம் 14/6 சனிக்கிழமை அதிகாலை விடிந்ததிலிருந்து 5:38 சந்திராஷ்டமம். திங்கட்கிழமை மத்தியானம் 1:10 வரைக்கும். அப்ப சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சந்திராஷ்டமம் இப்போது ஆரம்பிக்கிறது. அதே நேரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுவதே சந்திரன் 6, 7, 8 போகிறார். சனிக்கிழமை மட்டும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வாரத்தின் இறுதி நாட்கள்ல மற்றவர்களை நம்பாமல் எதற்கும் அகலக்கால் வைக்காமல் தன்னுடைய வேலைகளை தானே பார்த்து கொள்ள வேண்டிய அமைப்பு. முக்கியமான முடிவுகளை அந்த வாரத்தின் இறுதி நாட்கள்ல 2 நாட்கள்ல எடுக்காம ஒரு 2 நாள் தள்ளி போட்டு அடுத்த வாரத்துல திங்கட்கிழமை மத்தியானத்திற்கு பிறகு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்பு. பயணங்களின் போது ஏதாவது டிராவல்ல கேஷு அல்லது நகை இதெல்லாம் கொண்டு போறவங்க கொஞ்சம் கவனமா, சூட்கேஸை கொஞ்சம் கவனமா கொண்டு போற அமைப்புன்னு அடுத்தவங்களை நம்ப தேவையில்லாத அமைப்புகளாக வாரத்தின் 2 கடைசி நாட்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோக அமைப்பு. ராசியிலே ராசிநாதன் இருக்கிறது. வாரத்தின் முதல் 5 நாட்கள் நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு. ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். எதையும் தைரியமாக சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் வரும். மற்றவர்களிடம் மதிப்பு உயரக்கூடிய நிலைகள் ராசிநாதன் சுபத்துவமாக ராசியிலே இருப்பதால் உண்டு. 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது பெண்களால் லாபம் வரக்கூடிய தன்மை. கடந்த காலத்தில் பெண்களால் சோதனைகளை அனுபவித்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இப்போது அவர்களின் மூலமாகவே நல்ல அனுகூலங்கள், நற்பெயர்கள் கிடைக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம். கடகம்
கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன்கள் தாங்க இருக்கும். சந்திரன் உங்களுடைய ராசிநாதன் 5, 6, 7 அப்படிங்கிற இடத்துல நல்ல விதமாகவே இப்போது பயணத்தை பண்ணுகிறார். அதாவது ஒரு வளர்பறை அமைப்போட தான் இருக்கிறாரு. பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். விசாக நட்சத்திரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விருச்சிக ராசியில கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் கூட நல்ல விதமான தன்மைகள் இப்போது உண்டு. 12ஆம் இடத்தில் குரு இருக்க ராசிநாதன் அப்படியே நல்ல விதமாக சஞ்சரிக்க எல்லா நிலைமைகளிலையும் கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் படிப்படியாக விலகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 8ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பேராசை தன்மைகளை மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பேராசையில எதையாவது ஒன்று செய்ய போக அதன் மூலமாக ஏதாவது ஒரு பெருநஷ்டம் வரும் என்பது இப்போது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு பலனாக இருக்கும். ஆனாலும் கடந்த காலத்துல 2 வருஷமா மிகப்பெரிய சோதனைகளை நீங்க அனுபவிச்சிட்டீங்கன்றதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இந்த வாரத்துல கடகராசிக்காரர்களுக்கு வராது. சந்திராஷ்டமமும் உங்களுக்கு கிடையாது. சந்திரனுடைய அமைப்புகளும் நன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் அப்பாவால ஏதாவது ஒரு விரைய செலவுகள் வாரத்தின் கடைசி நாட்களில் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. சனி ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதிக்கு மேல சூரியன் 12ஆம் இடத்திற்கு மாறிவிடுவதால் தந்தையோடு ஏதாவது முரண்பாடுகள், அப்பாவால் ஏதாவது செலவுகள் போன்றவைகள் வரும். ஆனா அதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தான் கண்டிப்பாக இருப்பீங்க. பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத வளர்ச்சிக்கு அடிகொள்ளக்கூடிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல அறிமுகங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம்.